கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு விலையேற பெற்ற வார்த்தையாகிய, முத்துக்களுக்கு ஒப்பாயிருக்கிற சொல்லாகிய புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீயை குறித்து கர்த்தர் சிந்திக்க சொல்லுகிறார். ஆம், புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து, புத்தி இல்லாத ஸ்திரீயை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை வேதத்திலிருந்து சாட்சியாய் எடுத்துரைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். இதோ தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோன் தன் நீதிமொழிகளிலே 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார்: புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலேயே அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலேயே அதை இடித்து போடுகிறாள் என்று. ஆம், இந்த நாளிலே கர்த்தர் நம்மை புத்தியுள்ள ஸ்திரீகளை குறித்தும் புத்தி இல்லாத ஸ்திரீகளை குறித்தும் அநேக காரியங்களை வேதத்திலிருந்து சாட்சியாக நமக்கு வெளிப்படுத்தி அவர் சொல்ல இருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஆம், முதலாவது புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இதோ இதற்கு சாட்சியாக, புத்தியுள்ள ஸ்திரீக்கு சாட்சியாக நம்முடைய ஆண்டவர் வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகளை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய் மரியாள் லூக்கா 1:38 சொல்லப்பட்டிருக்கிறபடியே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்லி ஆண்டவருடைய சொல்லுக்கு, ஆண்டவராலே அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு, தேவதூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடந்தால், அவள் கீழ்ப்படிந்தால் உலகத்து இரட்சகரை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உலகத்து இரட்சகரை இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். இரண்டாவதாக லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 39-42 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற லாசருவின் சகோதரியான மரியாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் பிறகும் கூட உயிரோடு எழும்பின லாசரினுடைய சகோதரி மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆம், அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நம்முடைய ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ ரூத் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே நகோமியினுடைய மருமகள் ரூத், நகோமியுடைய மருமகள் ரூத், நகோமி விதவையாய் தன் 2 மருமகளோடு கூட ஒரு பட்டணத்துக்கு வருகிறாள்.
நகோமியும் தன் 2 மகள்களுமே விதவையானார்கள். அப்பொழுது நகோமி தன் மருமகள்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் திருமணம் முடித்து நன்றாய் இருங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினாள். அதில் ஒரு மருமகள் போய்விட்டாள், ரூத்தோ. நகோமியினுடைய மற்றொரு மருமகள் ரூத்தோ 1:17 சொல்லப்பட்டிருக்கிறபடியே, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். ஆம், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி மாமியாருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாமியாருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஆமென். எஸ்தர் புஸ்தகத்திலே அகாஸ்வேரு ராஜாவின் மனைவியான எஸ்தர் ராஜாத்தி தன் ஜனத்துக்காக, யூத ஜனத்துக்காக உபவாசித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறந்தாள். புத்தியுள்ள ஸ்திரீயாய் தன் வாயை ஞானம் விளங்க திறந்தாள். தன் வாயை ஞானம் விளங்க திறந்து தன் ஜனத்துக்கு நியாயம் செய்தால், தன் ஜனத்துக்கு விரோதமானவர்களை இல்லாதே போக பண்ணினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கூட அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே இத்தாலியா பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியுவின் மனைவி தேவ பக்தி உள்ளவளும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஸ்திரீயாக காணப்பட்டாள். அவள் தன் கணவனோடும் கூட ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வந்தால், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் காணப்பட்டாள். ஆம், ஆம், தன் கணவனோடு கூட அவளும் அவர்கள் முழு குடும்பமும் கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நம்மை நாமே நிதானித்தறிவோம். இதோ கர்த்தருடையவள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோமா? கர்த்தருடையவள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோமா? அவர் சித்தம் இன்னதென்று அறிந்து அவர் சித்தம் செய்கிறோமா? அவர் சித்தம் இன்னதென்று அறிந்து அவர் சித்தம் செய்கிறோமா? குடும்பத்திலும், நம்முடைய உறவுகளின் மத்தியிலும், அயலகத்தார் மத்தியிலும், சபையிலும், குறிப்பாக போதகர்களின் துணைவியார் புத்தியுள்ள ஸ்திரீயாய் காணப்படுகிறோமா? புத்தியுள்ள ஸ்திரீயாய் காணப்படுகிறோமா? புத்தியுள்ள ஸ்திரீயாய் நடந்து கொள்ளுகிறோமா? பட்சபாதம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறோமா? எல்லாரையும், கர்த்தர் கொடுத்த எல்லா ஜனத்தையும் பட்சபாதம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நேசிக்கிறோமா? எல்லாரையும் கனம் பண்ணுகிறோமா? எல்லாரிடத்திலும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோமா? நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தருக்கு செவி கொடுக்கிறாளா? செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்களா? புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து செயல்படுகிறார்களா? அல்லது தன் சுயத்தை வெளிப்படுத்துகிறார்களா? தன் சுயம் இன்னும் சாம்பலாய் மாறவில்லையா? தன் சுயத்தை இன்னும் சாகடிக்க ஒப்பு கொடுக்கவில்லையா? குறிப்பாக போதகர்களின் துணைவியார்களை நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் பிரைஸ் லார்ட், நான் 2 சபையில கண்டதுண்டு. இப்பொழுது சமீபத்திலே நான் சென்ற சபையில பிரைஸ் லார்ட் ஆராதனை முடிந்து நான் இறங்கி வருகிற மாத்திரத்துல சர்ச்சை விட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த சர்ச், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து நான் வெளியில வரும்போது, லிப்டுக்கு ஏறலான் வரும்போது, லிப்ட்ல இருந்து பாஸ்டின் துணைவியார் வருகிறார்கள். மூஞ்சை திருப்பி கொண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. மூஞ்சை திருப்பி கொண்டு போகிறார்கள். கர்த்தருக்குள்ளான ஸ்திரீ என்று சொல்லிக்கொண்டு, கர்த்தருக்குள் புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லிக்கொண்டு புத்தீனமாய் நடக்கிறார்கள்.
புத்தியீனமாய் நடக்கிறார்கள், மறுதலிக்கிறார்கள். தேவனுடைய வேஷத்தை தரித்து கொண்டேன் என்று சொல்லி தேவனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹalleluya. வஞ்சனை, விரோதம், பகை, உக்கிர பகை. பிரைஸ் லார்ட். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். கர்த்தருடையவள் என்று சொல்லிக் கொண்டு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோமா? அவர் சித்தம் இன்னது என்று அறிந்து அவர் சித்தம் செய்கிறோமா? குடும்பத்திலும் நம்முடைய உறவுகளில் மத்தியிலும் அயலகத்தார் மத்தியிலும் சபையிலும் புத்தியுள்ள ஸ்திரீயாய் காணப்படுகிறோமா? புத்தியுள்ள ஸ்திரீயாய் நடந்து கொள்கிறோமா? பச்சவாதம் இல்லாமல் நடந்து கொள்கிறோமா? எல்லாரையும் ஏற்ற தாழ்வு இன்றி, பகை இன்றி எல்லாரையும் நேசிக்கிறோமா? எல்லாரையும் கனம் பண்ணுகிறோமா? எல்லாரிடத்திலும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோமா? பிரைஸ் தி லார்ட். இதோ நீதிமொழிகள் 30:30 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நீதிமொழிகள் 31:30 சொல்லப்பட்டிருக்கிறபடி சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ஹல்லேலூயா. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அழகும் வீண், அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை காரியங்களையும் வேத வெளிச்சத்தில கர்த்தர் நமக்கு மேற்கோளிட்டு காண்பித்திருக்கிறார். புத்தியுள்ள ஸ்திரீ யார் யார் என்பதையும், அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நடக்கக்கூடாது என்பதையும் வேதத்தின் சாட்சிகளை கொண்டு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இதோ அவர் புத்தி இல்லாத ஸ்திரீயை குறித்து, புத்தி இல்லாத ஸ்திரீயை குறித்து, ஆம், நீதிமொழிகள் 21:9 சொல்லப்பட்டிருக்கிறபடியே புத்தி இல்லாத ஸ்திரீ சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். ஆம், அவர்கள் தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். இதோ லூக்கா 17:32 சொல்லப்பட்டிருக்கிறபடியே லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவள் தன் சுயத்திலே நின்றாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு செவி கொடாதே போனால், கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனால், திரும்பி பார்த்தால் உப்பு தூணாய் போனாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ எஸ்தர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடியே அகாஸ்வேரு ராஜாவின் மனைவி ராஜஸ்திரியாகிய வஸ்தி கணவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தாள். கர்த்தராலே கொடுக்கப்பட்ட கணவனை அவமதித்தாள். கர்த்தராலே கொடுக்கப்பட்ட கணவனுடைய சொல்லுக்கு அவள் கீழ்ப்படியாமல் போனாள். கணவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் நடந்து ராஜஸ்திரீ என்கிற அந்த அந்தஸ்தை அவள் இழந்து போனாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ எஸ்தர் 5 சொல்லப்பட்டிருக்கிறபடியே ஆமானின் மனைவியாகிய சீரேஷு யூத ஜனத்துக்கு விரோதமாய் எஸ்தர் ராஜாத்திக்கு விரோதமாய் எழும்பி யூத ஜனத்தின் விடுதலைக்காக முறையிட்ட மொர்தகாயை கொல்ல நினைத்து 50 முழ உயரமான தூக்குமரம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, அதிலே மொர்தகாயை தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி அவள் எத்தனை பண்ணினால் அதற்குண்டான காரியங்களை தன் கணவனாய் கொண்டு செய்தால் தன் முழு குடும்பமும் தூக்கு மரத்தில் தூக்கிலிட காரணமானாள். தன் முழு குடும்பமும் நன்மைக்கு தீமை செய்கிறவள் எவளோ, நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் வீட்டை விட்டு தீமை நீங்காது, பாவம் நீங்காது என்கிற வார்த்தையின்படியாக தன் முழு குடும்பத்தோடு தூக்கு மரத்தில் தூக்கில் தொங்க காரணமானாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல தன் சொந்த தேசத்து ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் வஞ்சகமான காரியங்களினாலே, அநீதியான காரியங்களை செய்தபடியினாலே, செய்ய முற்பட்டதினாலே அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் அரமனை அண்டையிலேயே பட்டயத்தால் கொன்று போடப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கூட அப்போஸ்தலர் புஸ்தகத்துல
அனனியாவின் மனைவி சப்பிரால் என்பவள் தங்கள் காணியாட்சியை விற்ற விஷயத்துல கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு தன் கணவனோடு கூட ஒருமனப்பட்டாள். பொய் சொல்லும்படிக்கு பொய்யின் ஆவி அவளுக்குள்ள இருந்தபடியினால, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர், ஹalleluya ஹalleluya, பொய்யின் ஆவி அவளுக்குள் இருந்தபடியினால, ஆண்டவரே ஹalleluya, அவள் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு கணவனோடு கூட ஒருமனப்பட்டு பொய் பேசி அப்போஸ்தலர்களை வஞ்சித்தார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்கிற அந்த வசனத்துக்கு அத்தாட்சியாக, சாட்சியாக அவள் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு தன் கணவனோட கூட ஒருமனப்பட்டாள். பொய் சொல்ல அப்போஸ்தலரை வஞ்சித்தாள். தன் ஜீவனை இழந்து போனாள். ஹalleluya ஹalleluya. ஆம், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலேயே தன் வீட்டை எடுத்து போடுகிறாள். தன் சொந்த கைகளினாலேயே தன் வீட்டை எடுத்து போடுகிறார். இதோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடியே, அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி, புத்தி இல்லாத ஸ்திரீயும் சரி, அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான புத்தி இல்லாத ஸ்திரீயும் சரி, நம்மை நாமே நிதானித்தறிவோம். புத்தியுள்ள ஸ்திரீயா, புத்தி இல்லாத ஸ்திரீயா? நாம் புத்தியுள்ள ஸ்திரீயாய் காணப்படுகிறோமா, புத்தி இல்லாத ஸ்திரீயாய் காணப்படுகிறோமா? ஏனெனில் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். பலியை அல்ல, பிறரை அவமதிப்பதில் அல்ல, பிறரை கனஈனப்படுத்துவதில் அல்ல, பிறரை முகம் காட்டுவதில் அல்ல, பட்சபாதம் பண்ணுவதில் அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேஷத்தை தரித்து கொண்டு மறுதலிக்கிறவர்களாய் காணப்படுவதல்ல. அவர் சொல்லுகிறார், பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். நமக்கு பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, தன் குடும்பத்தை, தன் நாட்டை, தன் சபையை, தனக்குண்டான எல்லாரையும் சேர்த்து கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் சொந்த கைகளினாலேயே, தன் சொந்த கைகளினாலேயே அதை இடித்து போடுகிறாள். ஜீவனை இழந்து போகிறாள். அதை இடித்து போடுகிறாள், ஜீவனை இழந்து போடுகிறாள். வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து, வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நாளைய தினத்துல மகளிர் தினத்தை கொண்டாடுகிற அத்தனை சகோதரிகளுக்கும் சொல்லுகிறதான காரியம், வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டாயிருக்கிறதோ என்று பார்த்து, நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம். கர்த்தரிடத்துக்கு திரும்புவோம். இதோ நீதிமொழி 28:13 சொல்லப்பட்டபடி, தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.